விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைந்து கொள்கிறோம். அமெரிக்கா இப்போது ஒரு அறிவிப்பை அவசரமாக விடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே ஈரானினுடைய பல பகுதிகளை தாங்கள் தாக்கியிருப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. ஈரான் இன்று நள்ளிரவு அடிப்படையிலே மற்றும் ஒரு எண்ணெய் கப்பல் மீது, அதாவது பனாமாவினுடைய தேசிய கொடியை தாங்கிய கப்பல் மீது ஹொர்முஸ் ஜலசந்தி அண்மித்த பகுதியிலே தாக்குதல் நடாத்திய சம்பவத்தினை தொடர்ந்து அதற்கு பதில் நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். அன்பான நேயர்களே, அமெரிக்காவினுடைய மத்திய கட்டுப்பாட்டு தரம் அறிவித்திருக்கக்கூடிய தகவல்களை முதலில் பார்ப்பதற்கு முன்னால் ஈரானினுடைய தகவல்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சனி, ஞாயிறு, திங்கள் ஆகிய இந்த 3 தினங்களிலும் ஈரானில் இப்போது துக்க தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஈரானினுடைய முன்னாள் ஆன்மீக தலைவரினுடைய நடவடிக்கைகள் இடம்பெற இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நேற்று அதிகாலை வேளையிலும் ஈரானினுடைய மிக முக்கியமான தீவொன்றை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல் நடாத்திருந்தது. அதற்கு காரணம் ஈரான் 4 ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடாத்தி என்பது அதன் மீதான பிரதான குற்றச்சாட்டாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினத்தில் மற்றொரு பனாமாவினுடைய தேசிய கொடியை தாங்கி பனாமாவினுடைய தேசிய கொடியோடு பயணித்த ஒரு கப்பல் மீது ஈரான் தாக்குதலை நடாத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அதற்கு பதில் நடவடிக்கையாக அமெரிக்கா அவர்களுடைய தீவு பகுதியை நோக்கி தாக்குதல் நடாத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மற்றும் இன்னும் பல விமான பாதுகாப்பு பொறிமுறைகள் உள்ளிட்ட பல விடயங்களை வைத்திருந்த பகுதிகளை நோக்கி தாக்குதல் நடாத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் தகவல்களின் அடிப்படையில் இதுவரை ஈரான் மீது நடாத்திய தாக்குதல்களை விட மிக பலம் வாய்ந்ததாக இது கருதப்படுகிறது. மிக நீண்ட நேர தாக்குதலாகவும் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. என்ற போதிலும் இப்போது அந்த தாக்குதல்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிறுத்தத்தினை முன்கொண்டு செல்வதா இல்லையா என்பது இந்த தாக்குதல்கள் நடவாமல் இருக்கும் பட்சத்தில் தான் தீர்மானிக்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. அதற்கு ஈரானும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தினை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இந்த விடயத்தினை நாங்கள் சொல்கின்ற போது ஒரு விடயத்தினை குறிப்பிட்டாக வேண்டும். சமாதானம் என்பது மிக முக்கியமானது. அதே நேரம் அதனை இருதரப்புமே மதிப்பதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும். அது யார் அதனை மீறியிருந்தார்களோ அது தவறுதானே. அதாவது சர்வதேச நியாயங்களை ஏற்படுத்தி கொண்டதன் பிறகும் தாக்குதல்களை யாரேனும் ஒரு பகுதியினர் நடாத்துவார்களாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எனவே விட்டுக் கொடுப்புகளோடு சில நடவடிக்கைகளுக்கு செல்வதற்கும் தடைப்பட்டுக் கொள்ள வேண்டும். ஆனால் ஈரான் இப்போதைய நிலையில் இதனை செய்யுமா என்பதுதான் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏனென்றால் அவர்களுடைய சொத்துக்கள் கொடுக்கப்படுகின்றன. இப்படி பல விடயங்கள் அவர்களுக்கு சாதகமாக இருக்கின்ற போது அவர்கள் செய்வார்களா, அல்லது ஈரானை இன்னும் சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே ஈரானுடைய பொது எதிரி அல்லது அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான நண்பன் யாரென்று உங்களுக்கு தெரிந்திருக்கும், அவர்கள் செய்கிறார்களா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. எது எவ்வாறாக இருந்த போதிலும் இது தொடர்பில் ஈரான் உடனடி தகவல்களை வெளியிடவில்லை. என்ன மாதிரியான சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பில் எவ்விதமான தகவல்களும் வெளிப்படுத்தப்படவில்லை. கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட விமானங்கள் பயன்படுத்தி தான் நேற்றைய தாக்குதல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் எத்தனை விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டன என்பது தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியிடப்படவில்லை என்பதனை சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து நேயர்களே.